Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அளவு blouse வச்சு எப்படி blouse கட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் friends. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class channel-ஐ subscribe பண்ணிடுங்க friends. நம்ம இந்த வீடியோல blouse எப்படி கட் பண்றது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் blouse எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத தனித்தனி பார்ட்ஸா போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம blouse பிட்ட வந்து ரெண்டா ஈக்குவலா மடிச்சு போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோட பேக் சைடு தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து ரெண்டா ஈக்குவலாக இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக ரெண்டாக மடித்து இந்த மாதிரி பேக் சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து கீழே மடிச்சிருப்போம் ப்ளவுஸில். ஸோ அந்த மடிப்புக்காக நம்ம கிளாத்தில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து மடிப்போம் ப்ளவுஸில் பேக் சைடு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இன்ச் டேப்பில் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மடிப்புக்காக. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலே நம்ம கரெக்டாக அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக செட் பண்ணணும். நம்ம இங்கே மடிப்பு இருக்க சைடு கரெக்டாக அளவு ப்ளவுஸை வைக்கணும். அளவு ப்ளவுஸ் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ளவுஸ்குள்ளேயே ஈக்குவலாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸை கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ கீழேருந்து கரெக்டாக ப்ளவுஸை வந்து கரெக்டாக நீட்டிக்கோங்க, மடிப்பு எதுவும் இல்லாமல். ஸோ மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டு கீழேருந்து மேலே வரைக்கும். ஸோ ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அகலம் மார்க் பண்ணணும். இப்போது 2 மடிப்பு இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் பிட்டோட மடிப்பும் நம்ம அளவு ப்ளவுஸோட மடிப்பும் ஈக்குவலாக வச்சுட்டு அகலம் எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் பார்த்துட்டு அங்கே மார்க் பண்ணிடுங்க. எங்கே வருது நம்ம அளவு ப்ளவுஸ் கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் அகலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட ஷோல்டர் கிட்ட வரணும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரை மார்க் பண்ணணும். ஷோல்டர் ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஓப்பன் கிட்ட மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து நம்ம ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் தெரியும் இல்லையா, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட வரணும். ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் தையல் ஸ்லீவ் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த தையல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கீழ் அகலம் வந்து மார்க் பண்ணலை. ஸோ நம்ம கரெக்டாக 2 மடிப்பும் எங்கே வருதோ அந்த இடத்துல கீழ் அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்கு மார்க் பண்ணணும். நெக்கை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சு கிளாத்க்கு மேலே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எந்த ஹைட்டில் வருதோ அந்த இடத்துல நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டை எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம இது பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் மார்க்கிங். ஸோ இது கரெக்டான நம்ம ப்ளவுஸோட மார்க்கு. இப்போ நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா மார்க்கிங் பண்ணி தான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா மார்க்கிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே, ஏன்னா 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அது ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ 1/2 இன்ச்சு மேலே. இந்த கீழே இருக்கிறது ஒரிஜினல் மார்க்கிங், மேலே இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான மார்க்கிங்கு. ஸோ நம்ம கீழே இருக்கிறத கட் பண்ணக்கூடாது. இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணும் போது அந்த மார்க்கிங் தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அகலம் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அகலம் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்மளோட அகலம். ஸோ அகலத்துக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணலாம். ஏன்னா ப்ளவுஸில் வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம், கொஞ்சம் கிளாத்தும் ஓடுவோம். ஸோ 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் அகலத்தில். ஸோ இது ஒரிஜினல். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் மார்க்கிங்கு. அதே மாதிரி கீழே அகலமும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இது கூடயும் ஒரு 1.5 இன்ச்சு. சப்போஸ் உங்களுக்கு 2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட ஹைட் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஒரிஜினல் ஹைட்டு. இது கூட ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம கிளாத் வச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா நெக்ல. ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச் வந்து உள்ள போயிடும். ஸோ நான் இது வந்து ஒரிஜினல் மார்க்கிங், இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்காது. நெக்ல மேலே தான் மார்க் பண்ணணும். இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஹெம்மிங் பண்ணும்போது அங்கே ஸ்டிச்சிங் விடும். ஸோ 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த நெக்குக்கு நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கிங்கும் அந்த நெக்கோட ஃப்ரண்டோட எக்ஸ்ட்ரா மார்க்கிங்கையும் சேர்த்து நம்ம நெக் ட்ரா பண்றதுக்காக ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் விடுங்க. நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுங்க போதும். ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் 1/2 இன்ச்சு சொன்னேன். இப்போ ஷோல்டருக்கு அந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த சைடும் கிளாத் போயிடும். ஸோ அங்கேயும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. ஸோ ஷோல்டர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சும் அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போறோம். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல பிளவுஸ் பிட் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் தெரியாது. இப்போ ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கீழே அந்த 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே வரைக்கும். ஸோ அங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்க. ஸோ அதே லென்த்தை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இந்த ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்ல அதே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ பாக்ஸ் பண்றதுக்காக நம்ம இந்த மார்க்கிங் பண்றோம். ஸோ இது ஒரிஜினல் மார்க்கிங். இதுக்கு மேலே இந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான மார்க்கிங்கு. ஸோ நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ஆர்ம் ஹோலுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கேயும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, பாக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸோ கட்டிங்காக இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக்கு ட்ரா பண்ணணும். நெக் வந்து நான் ரவுண்ட் ஷேப் வைக்கிறேன். ஸோ சின்னதாக கர்வ் கொடுத்துருங்க ரவுண்ட் ஷேப்பில். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் தான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட வரலாம். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப்காக அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலயே முடிக்கணும். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதை மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேக் பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம சின்னதாக கொஞ்சம் இடத்துல கட் கொடுத்துக்கலாம். கீழே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நமக்கு தெரியறதுக்காக அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அகலத்தில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஒரிஜினல் அளவு எங்கே இருக்கோ அந்த இடத்துலையும் சின்னதாக, ரொம்ப துணி கட் பண்ணாமல் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நம்மளோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ்க்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். என்னோட அகலம் அதிகமாக இருக்கனால 2ஆக இருந்த கிளாத்தை திருப்பியும் லென்த்து வைஸாக இன்னொரு 2 மடிப்பை மடிச்சிருக்கேன் எனக்கு. ஸோ 4ஆக வந்திருக்கு. சப்போஸ் அகலம் கம்மியாக இருந்தால் அப்படியே கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு 4 கிளாத் இருக்குது 2 ஸ்லீவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட கார்னர் வந்து ஹெம்மிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம இந்த கிளாத் மேலே கரெக்டாக வைக்கிறோம். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக மடிப்பு இருக்க சைடு வந்து ப்ளவுஸோட மடிப்பு இருக்க சைடு வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட கையோட நீளம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மடிப்பு இருக்க சைடு அந்த மடிப்போட நீளத்தை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, கையோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் கையோட கீழ் நீளத்தை அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட அகலம் மார்க் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எங்கே நிற்குதோ அது கையோட அகலம், கீழே அகலம் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டான மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா மார்க்கிங் வந்து
ஒரு 1/2 இன்ச்சு, கையோட நீளத்தில் 1/2 இன்ச்சு, கை கீழ் நீளத்தில் 1/2 இன்ச்சும், சைடில் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம். ஸோ 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் கிளாத் கம்மியாக இருக்கனால 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து கையோட சைடு. இப்போது ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ண. இப்போ ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் உள் சைடு போயிட்டு ஒரு கர்வ் வரும். ஸோ அப்போ தான் ஃப்ரண்ட் சைடு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்ணு மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான், ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் அட்டாச் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வரும். பேக் சைடு வந்து நான் மேலே கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து சைடு கட் பண்ணிடுறோம். சைடு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் கட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இப்போ மேலே இந்த கர்வ் வந்து கட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு மேலே ட்ரா பண்ணோம் இல்லையா அந்த ரவுண்ட் ஷேப் கர்வை, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அந்த 4 கிளாத்தையும் வச்சு கட் பண்ணிடலாம். நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த எல்லா கிளாத்தையும் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ 1 இன்ச்சு நம்ம கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க மடிப்பில். ஸோ இந்த இடத்துல மடிக்கணும். அதுக்கப்புறம் கையோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டான அகலம், அந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட சென்ட்ரு அதை கட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து 2ஆக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ கிளாத்தை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு ஃப்ரண்ட் சைட் மட்டும் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது அப்படியே தனியாக 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ண அதே ஷேப் தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த கர்வ் வந்து கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவை திருப்பி 2ஆக மடித்து போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிசுறு மாதிரி ஏதாவது வெளியில் தெரிஞ்சால் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு அப்புறம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கிறோம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு. அந்த சைடில் வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே கரெக்டாக அதுக்கு மேலே போட்டுருங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான் ஓப்பன் சைடு இருக்கணும். இந்த பேக் பீஸ் வச்சுருக்கோம்ல, அந்த இடம் வந்து மடிப்பு சைடு வந்து இந்த ஓப்பன் இருக்க சைடில் வச்சுடுங்க. கரெக்டாக எல்லா சைடும் கிளாத் வர மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு, ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு கட் பண்ணுறேன் பேக் பீஸ். அதே கிராஸ் கட்னா கொஞ்சம் கிராஸ் வைக்கணும், அது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா துணியும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு பேக் சைடோட மார்க்கிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, நெக்கோட ஃப்ரண்ட்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாம் நம்ம பேக்கில் என்ன மார்க் பண்ணுமோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ஆர்ம் ஹோலையும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பேக்கில் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி. நெக்கோட ஃப்ரண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அப்புறம் ஃப்ரண்ட் பீஸை பார்த்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடும் கட் பண்ணிக்கோங்க. சைடு வந்து நமக்கு பேக் சைடில் வந்து கிராஸாக இருக்கும், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லா மார்க்கிங்கும் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் பீஸை வந்து எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அளவு பிளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோட நெக்குக்கு வந்து ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே நம்ம ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சிங்கை வந்து அந்த இடத்துல வைங்க, 1/4 இன்ச்சுக்கு கீழே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து அந்த கொக்கி இருக்க சைடு மார்க் பண்ணணும். ஸோ கரெக்டாக எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வருது, அதுக்கு 1/4 இன்ச்சு மேலே, 1/4 இன்ச்சு இல்லைன்னா பிகினர்ஸ் வந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ, நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன், ஸோ ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கப் சைஸ் வைப்போம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு, ஸோ அது மார்க் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு எடுத்துக்கிட்டு இப்போ பட்டிக்கு மேலே வரைக்கும் இருக்க தையல் பாருங்கள்.
ஸோ நெக்கில் இருந்து பட்டிக்கு மேலே வரைக்கும் எங்கே தையல் இருக்கோ அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம நெக்கு வந்து கரெக்டான மார்க்கிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் துணியை வைக்கலாம். அந்த பட்டி ஸ்டிச் பண்ணியிருப்போம், ஸோ அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரிஜினல் மார்க்கிங். ஒரிஜினல் மார்க்கிங்க்கு கீழே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டிச்சிங்காக ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம், நடுவில் பிடிப்போம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கிங் மார்க் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டர் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பெரிய டாட் இருக்கும் நம்ம கப் சைஸ் இருக்க இடத்துல. ஸோ அந்த ஷோல்டரை வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லென்த்தாக இழுத்தீங்கன்னா நம்ம அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு மார்க் பண்ணணும். இப்போ சைடு மார்க்கிங்க்கு ப்ளவுஸில் நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் சேர்த்து. ஸோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. அங்கே ஆம் ஹோல் கிட்ட ஒரு ஸ்டிச் இருக்கும், அந்த இடத்துல இருந்து கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த இடத்து வரைக்கும் மார்க் பண்ணணும். ஸோ ஆம் ஹோலை வந்து கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம், அங்கே ஸ்டிச்சிங் வரும். ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/4 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா மார்க்கிங் கொடுத்துருங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் எல்லா மார்க்கிங்ஸையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் வரைஞ்சி இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கும். இப்போ நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னா ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.